தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம் வாழ்வில் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? பரிசுத்தம் நம் வாழ்வில் உள்ளதா? நாம் தீமையான காரியங்களை செய்யாமல், தீய வழியில் நடக்காமல், துன்மார்க்கரின் ஆலோசனைகளை நம் இருதயத்தில் எடுத்துக்கொண்டு அதன் வழியில் நடக்கிறோமா? நாம் அவர்களுடைய ஆலோசனையினாலே நடத்தப்படுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தத்தில் உறுதியாக நிலைநிற்கிறோமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை பழுதற்றவர்களாக அவர் நித்தியத்திலே நம்மை நிலைநிற்கச் செய்கிறதற்காக தம்மை முழுமையாக ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்துவானவர் தந்தளித்தார். அந்த ஜீவ தேவனை, தேவகுமாரனை நாம் விசுவாசிப்போம். அவர் மட்டுமே நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள முடியும். நாம் அதை உணர்ந்தவர்களாக இயேசுவை விசுவாசித்து என் பாவங்களுக்கு தன்னை அவர் ஜீவ பலியாக கொடுத்தார் என்று, நான் மரித்தேன், என் பாவம் மரித்தது, இயேசுவின் சிலுவையின் மரணத்தினாலே என் பாவங்களை போக்கினார், நான் பரிசுத்தமானேன், பரலோகத்திற்கு சேர்க்க அவர் மீண்டும் வருவார், என்னை அவர் கரை திரையற்றவனாக காணத்தக்கதாக அவருடைய கிருபையும் தயவும் அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் என்னை தாங்கி வழிநடத்தும். அவருடைய ஆலோசனைகளுக்கு என்னை நான் முழுமையாக அர்ப்பணிப்பேன். உறுதி வரையில் அவர் என்னை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள அவருடைய கிருபையையே நாடுவேன் என்று நாம் சொல்வோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகளை நாம் முழுமையாக பற்றி கொள்வோம், உறுதியாக அதில் நிலைத்திருப்போம். நாம் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து தேவனிடம் நம்மை அவர் ஒன்றிணைத்தார் என்பதை உறுதியாக மனதில் நிலைநிறுத்தி இந்த உலகில் நாம் வாழும் வரையில் நீடிய பொறுமையோடு பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். ஆமீன்.